கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த அற்புதமான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட மத்தேயு 27 அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் அடையாளம் காட்டின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் அவரே என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அடையாளம் காட்டுகிற அற்புதமான அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கல்லனை அறைந்து ஒரு கல்லனை போல அவரை அவமானப்படுத்தி அவரை சித்திரவதை செய்ததை மத்தேயு 27 அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், தேவனுடைய தற்சுரூபம் மனு உரு கொண்டு இந்த பூமியில் வந்து சிலுவையிலே சித்திரவதை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டார். தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்து மரணத்தை சந்தித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக ஜீவிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அவர் சிலுவையை தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு மகிழ்ச்சியோடு கூட சுமந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது.
இந்த நாளிலே உலகமெங்கிலும் இதை பெரிய வெள்ளி என்று கொண்டாடுகிறோம். நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோம். புனித வெள்ளி என்று அழைக்கிறார்கள். மலையாளத்திலே துக்க வெள்ளி என்று அழைக்கிறார்கள். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், தமக்கு முன் இருந்த சந்தோஷம் என்ன? தாம் ரத்தம் சிந்துவதனாலே, ரத்தம் சிந்தி பாடுபட்டு தன்னுடைய சரீரத்தை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறதுனாலே அநேகருடைய பாவம் மன்னிக்கப்பட போகிறது என்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்து பாடுகளை சகித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து தம்முடைய பிள்ளைகளும் பாடுகளை சகிக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமந்து பாடுகளை சகிக்கிறவர்களாக, நிந்தையை சகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? மத்தேயு 16:24 பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். Then Jesus told his disciples, if anyone would come after me, let him deny himself and take up his cross and follow me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த நாளிலும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்களை காட்டுகிறது. ஆகவேதான் அருமை இரட்சகராக இயேசு சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நமக்கு வருகிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போய்விடக் கூடாது. 1 பேதுரு 5:10 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை கண்டு துவண்டு விடாதீர்கள். ரட்சிக்கப்படாத கணவர், ஒருவேளை ரட்சிக்கப்படாத மனைவி, பின்மாற்றமாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு சிலுவையாய் இருக்கலாம். ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். எத்தனை அற்புதம்! உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போய் துவண்டு விட வேண்டாம். சிலர் எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, எனக்கு எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு நெருக்கங்கள் என்று சோர்ந்து போவார்கள். இந்த காலை வேளையில கர்த்தருடைய அற்புதமான வார்த்தை உங்களுக்கு நேரே வருகிறது. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை கண்டு சோர்ந்து துவண்டு போய்விட வேண்டாம். மகிழ்ச்சியோடு கூட அவைகளை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கடவன் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக தேவன் உங்களை சோதிக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையில சிலுவைகளை கண்டு சோர்ந்து போய் துவண்டு போய் விடாதபடி, சிலுவையை சுமந்து தனக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையை சகித்த இயேசு, அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்க கேட்ட மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 3 விதமான சிலுவையை நாம் பார்க்கிறோம். முதலாவது சிலுவை கல்லன் சுமந்த சிலுவை.
இரண்டாவது சிலுவை சிரேனே ஊரான் சுமந்த சிலுவை. மூன்றாவது சிலுவை இயேசு சுமந்த சிலுவை. இந்த காலவெளியிலே இந்த 3 சிலுவையிலே நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்வாராக. முதலாவது நான் சொன்னேன் கல்லன் சுமந்த சிலுவை. மத்தேயு 27:38 உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். Then 2 robbers were crucified with him, one on the right and one on the left. இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கம் இடது பக்கத்திலே 2 கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். பாருங்கள், இந்த கல்லர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கத்தில் ஒருவன் இடது பக்கத்தில் ஒருவனாக சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒருவன் இயேசுவை பார்த்து சொன்னான். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். லூக்கா அதை எழுதுகிறார். நீர் தேவனுடைய குமாரனானால் உம்மை விடுவித்துக் கொள்ளும், எங்களையும் விடுவித்துக் கொள்ளும் என்று சொன்னபொழுது மற்றொரு கல்லன் சொன்னான், இப்பொழுதும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் செய்த குற்றத்துக்காக அடிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே என்று சொன்னது மட்டுமல்ல, இயேசுவே நீர் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லும் பொழுது என்னை அடியானை நினைத்தருளும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த கல்லருடைய வாய் பிறப்பின்படி அவர்கள் சுமந்த சிலுவை அவர்கள் செய்த குற்றத்தின் நிமித்தம், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை அது. நம்முடைய மன விருப்பத்தின்படி, நம்முடைய மனம் போன போக்கின்படி, நம்முடைய சுய இச்சையின்படி நாம் வாழ்ந்து நாம் சிலுவையை சுமக்கிறதுனால் என்ன மேன்மை கிடைக்க போகிறது? அந்த கல்லர்கள் அவர்கள் செய்த குற்றத்திற்காக அவர்கள் சிலுவையை அனுபவித்தார்கள். பேதுரு அதை பற்றி சொல்லும் பொழுது 1 பேதுரு 2:20 பாருங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாய் இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், பேதுரு அழகா சொல்றாரு. நீங்கள் குற்றம் செய்து பாவம் செய்து தீமை செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்து என்ன பயன்? ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடுவீர்கள், ஆனால் அதுதானே தேவனுக்கு கீர்த்தியாயிருக்கும். அந்த கல்லன் சொன்னான், நாம் செய்த குற்றத்திற்காக நாம் சிலுவையில் அடிக்கப்படுகிறோம், இவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே. கடைசி நிமிஷத்திலே தன்னை அந்த கல்லன் தாழ்த்தினான். ஒருவன் தெய்வ பயம் இல்லாமல், கடைசி நேரத்தில் கூட தெய்வ பயம் இல்லாமல் தேவனை நிந்தித்தான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்து நம்முடைய இச்சையின்படி வாழ்ந்து நாம் பாடுகளை வேதனைகளை பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன பிரயோஜனம்? ஆனால் நன்மை செய்து பாடுபடுகிற அனுபவம் ஒன்று உண்டல்லவா? யாக்கோபு 1:13 பாருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாயினாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆனால் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகிக்கிறோமே, அதுதான் மேலான அனுபவம். கல்லன் சுமந்த சிலுவை அதுதான் காட்டுகிறது. அவன் செய்த குற்றத்துக்காக, அவன் செய்த பாவத்திற்காக, அவனுடைய இச்சைகளின்படி வாழ்ந்ததற்காக அவன் பாடுபடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கல்லன் சுமந்த சிலுவையில என்ன மேன்மை இருக்கிறது? ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் எந்த தீமையும் செய்யாமல் நன்மை செய்து நன்மைக்கு பலனாக தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையோடு சகித்து பாருங்கள், அதுதான் தேவனுக்கு பிரீதியான காரியம். நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று அந்த கல்லனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதமான புகழ்ச்சியான வார்த்தை எத்தனை மேன்மையானது! நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து பாடுபடும் பொழுது, நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், பலன் தருவார். அல்லேலூயா. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாய் இருக்கிறதே. அல்லேலூயா. கல்லன் சுமந்த சிலுவை அது. இரண்டாவது சிரேனே ஊரான் சுமந்த சிலுவை.
மத்தேயு 27ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். As they went out, they found a man of Cyrene, Simon by name. They compelled this man to carry his cross. ஆங்கில பதம் அழகாக இருக்கிறது. கம்பல். They compelled this man. தமிழ் பதம் அதை காட்டிலும் மிக அழகாக இருக்கிறது. இயேசு சிலுவையை சுமக்கும்படி போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை கண்டு இயேசு சுமந்த சிலுவையை கொஞ்ச நேரம் அவன் சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணினார்கள். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உண்மையிலே அவனுக்கு சுமக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, இயேசு எந்த பாவமும் செய்யாதவர், எந்த குற்றமும் செய்யாதவர், தேவாதி தேவனுடைய தெய்வ குமாரன் சுமக்கிறாரே, நான் கொஞ்ச நேரம் சுமக்கிறேன்னு அவனா வாஞ்சியா கேட்கல. அவனை கம்பல் பண்ணாங்க. அவனை கம்பல் பண்ணினாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்? இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா, வேற யாரும் கிடைக்கலையா, நான் தானா கிடைச்சேன், என்ன போய் இப்படி சுமக்கிறதுக்கு பண்ணாங்களேன்னு சொல்லி முறுமுறுத்திருப்பான். முறுமுறுப்போடு அந்த சிலுவையை சுமந்திருப்பான். யோசித்து பாருங்கள். பல நேரங்களிலே நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, நிந்தைகளை அனுபவிக்கும் பொழுது முறுமுறுக்கிறோம். எனக்கு போய் இது ஏன் கிடைச்சது, நான் எவ்வளோ உண்மையா இருக்கிறேன், எவ்வளோ உத்தமமா இருக்கிறேன், நான் தானா கிடைச்சேன், கர்த்தர் இதை கொஞ்சம் பார்க்க கூடாதா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் பாருங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். ஆமென். பிலிப்பியர் 1:29 பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்காகவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை அற்புதம்! கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்காகவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை அற்புதம்! பவுல் இந்த வார்த்தை பிலிப்பு திருச்சபைக்கு சொல்கிறார். பவுலை பற்றி அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனை அழைத்த பொழுது அவனை குறித்த சித்தம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:15, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். ஆமென். எத்தனை ஆச்சரியம்! என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு காண்பிப்பேன். பாருங்கள், சவுலை அழைத்த பொழுதே அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் சொன்னாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இயேசு சுமந்து போன சிலுவையை கொஞ்ச நேரம் சுமக்கிறதுக்கு அவனுக்கு கிருபை கிடைத்ததே, அது பெரிய பாக்கியம் அல்லவா? ஆனால் அவனை பலவந்தம் பண்ணினார்களாம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரனே ஊழியக்காரியே, பல நேரங்களிலே பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை சுமப்பதற்கு நாம் தயங்குகிறோம், முறுமுறுக்கிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த பெரிய வெள்ளி நாளிலே சிரேனே ஊரானுக்கு கிடைத்த அந்த பாக்கியம், இயேசுவுக்காக சிலுவை சுமப்பது எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை எத்தனை அற்புதம், எத்தனை ஆச்சரியம்! நம்முடைய வாழ்க்கையிலே சிரேனே ஊரானை போல கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக, இயேசு என்கிற நாமத்திற்காக, பரிசுத்தத்திலே வைராக்கியமாய் நிற்பதற்காக பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது அவைகளை பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுக்கு பிரீதியா இருக்கும் அல்லவா? இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. இது சிரேனே ஊரான் சுமந்த சிலுவை. மூன்றாவது சிலுவை இயேசு சுமந்த சிலுவை. மத்தேயு
29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம், அதைத்தான் வாசித்தோம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி சிரசில் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு, யூத ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்து, அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். எத்தனை அற்புதம்! ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்கிற ஒரு புஸ்தக களஞ்சியத்தில் இருந்து அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சுமந்த அந்த காரியங்களை குறித்த ஒரு கண்டுபிடிப்புகளை, ஆராய்ச்சியாளருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்தபோது வியந்து போனேன். அந்த சிலுவை கிட்டத்தட்ட 15 அடி நீளம், 8 அடி அகலம், கிட்டத்தட்ட 150 கிலோ எடை உடையது. 150 கிலோ எடைனா எவ்வளோ தெரியுட்டுங்க, எவ்வளோ சொல்லட்டுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 சிமெண்ட் மூட்டை. 3 சிமெண்ட் மூட்டையை தூக்கி நம் மேலே வச்சா அது எவ்வளோ வெயிட்டோ அவ்வளோ வெயிட்டு. கிட்டத்தட்ட தன்னுடைய சரீரத்தில் இருந்த 6.5 லிட்டர் ரத்தம் சிந்தப்பட்டது. வழியெங்கிலும் சிந்தப்பட்டது. எருசலேம் வீதிகளில் சிந்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 அங்குலம் தலையிலே சூட்டின முள்முடி, கிட்டத்தட்ட 1.5 அங்குலம் முள். அவை அந்த முட்களால் ஒரு கிரீடத்தை பின்னி சிரசின் மேல் வைத்து தலையில் அடித்த பொழுது முட்கள் தலையை பீறிக்கொண்டு கண்களின் வழியாக முள் வெளியே எட்டி பார்த்ததாக ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000த்திற்கு மேற்பட்ட காயங்கள் சரீரம் முழுவதும். கிட்டத்தட்ட 160 ஆழமான காயங்கள் முதுகிலே. அவருடைய வாரினாலே அவரை அடித்த பொழுது சதைகள் எல்லாம் பீத்து தொங்கிக் கொண்டிருந்தது. இரத்தம் வடிந்தவராக, நடப்பதற்கு கூட பலன் இல்லாமல் அவ்வளவு அடி அடித்து சித்திரவதை செய்து 150 கிலோ எடை உள்ள சிலுவையை அவர் மேல சுமத்தி ஈவு இரக்கம் இல்லாமல் அடித்து அவரை துன்புறுத்தி சிலுவையிலே அறையும்படி கொன்று போனார்கள். ஆனால் எபிரேய ஆக்கியோன் அதை பற்றி சொல்லும் பொழுது எபிரேயர் 12:2 தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என் இயேசு சிலுவையை சகித்தாரே. எத்தனை அன்பு! யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக அல்லவா? உலகத்தினுடைய மனுகுலத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அல்லவா? 1 கொரிந்தியர் சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்கிறதே. பாவம் அறியாத அவரை பாவியாக்கல, பாவமாகவே ஆக்கிட்டாராம். உலகத்தினுடைய மொத்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட அந்த ஒரு வினாடி இயேசு துடிதுடித்து போனார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது இயேசுவால் தாங்க முடியல. இததான் கெத்செமனே தோட்டத்தில் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம் சித்தம் சொன்னாரே. எந்த பாத்திரம் சொன்னாரு? பிதாவினுடைய முகம் மறைக்கப்படுவதை இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனாகிய தேவாதி தேவன் இயேசுவின் மேல உலகத்தினுடைய மொத்த பாவம் சுமத்தப்பட்ட பொழுது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டதே. அன்பு சகோதரா, சகோதரி, ஏன் இந்த கொடூரம்? ஏன் இந்த நெருக்கடிகள்? ஏன் இந்த அடிகள்? ஏன் இந்த அவமானங்கள்? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா! இந்த பெரிய வெள்ளி, இந்த புனித வெள்ளி, இந்த நல்ல வெள்ளி, இந்த துக்க வெள்ளியிலே நமக்கு பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன? நீங்கள் கல்லன் சுமந்தது போல சிலுவையை சுமக்கிறீர்களா? சிரேனே ஊரான் சுமக்கிறது போல சிலுவை சுமக்கிறீர்களா? அல்லது இயேசு சுமந்தது போல சிலுவையை சுமக்கிறீர்களா? கர்த்தருடைய கரத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்களா? இத்தனை தியாகம் செய்து, இத்தனை அற்புதமான தியாகத்தினால் ரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவை நாம் உயர்த்தி காண்பிக்க போகிறோமா? அல்லது அவரை யூதாசை போல காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோமா?
இன்றைக்கே மனம் திரும்பு சகோதரா, மனம் திரும்பி சகோதரியே. கர்த்தருடைய அற்புதமான கிருபை உங்களோடு கூட இருக்கும். இந்த காலவெளியில உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு உங்களை வாழ வைப்பதற்காக தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த பெரிய வெள்ளி நாளிலே சிலுவையை சுமப்பது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து அறிந்து யாரெல்லாம் உம்முடைய கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவை என்று அர்ப்பணிக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி மூலமாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக, புதிய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.